பிருகஸ்பதி ஆகமத்தில் ஹிமாலயம் சமாரபிய யாவத் ஹிந்து சரோவரம் தத் தேவ நிர்மித்தம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதி. இதுக்கு ஹிந்துஸ்தானம்னு பேர் இருக்கிறதுன்னு எதுல? பிருகஸ்பதி ஆகமத்தில் சொல்லியிருக்கு. ஆக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் பெரிய துரதிருஷ்டம் இந்த தேசத்தில், வெள்ளக்காரன் சொல்லலைன்னா அதை கேட்கவே மாட்டோம். அதனால தான் நான் வெள்ளக்காரன் சொல்லியிருக்கான்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது 5000 7000 ஆண்டுகள், அதாவது 3000 BCயிலிருந்து 7000 BC வரை இருந்த காலகட்டம் தான் வேதவியாசர் வாழ்ந்தது. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் விஷ்ணு புராணம். ஆக நமக்கு ஏதோ ஆன்டிகுட்டியே இல்லை, ஏதோ இந்த மதம் திடீர்னு வெள்ளக்காரன் வந்து நமக்கு பேரை வச்சுட்டான் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது இல்லை. நம்ம இந்த நாட்டிற்கான பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை நமக்கு இருக்கு, சரித்திரம் நமக்கு இருக்கு. ஆனால் அது நாம 1 2 3 அப்படி சொல்லி 2024 அப்படி நம்ம கணக்கு பண்ணலை. என்ன, நாம பிரபவாதி ஷஷ்டி சம்பத்சராணாம் மத்தியே, அதாவது பிரபவாவில் துவங்கி 60 ஆண்டுகள் இடையில இன்ன வருஷம், இப்படி பல 60 ஆண்டுகள் நம்ம கணக்கிட்டதுனால நம்மால இதை 7525வது வருஷம் அப்படி சொல்ல முடியாது. ஆகவே இப்ப நாம உறக்க சொல்ல வேண்டியிருக்கு, இந்த சனாதன தர்மம் என்பது இந்த மண்ணினுடைய பண்பாடு, கலாச்சாரம். நீங்க பார்த்தா தமிழ்நாட்டில் நாம பேசுறதுனால சில விஷயங்களை நாம அந்நியர்கள் சொன்னதிலிருந்து கூட எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தி காஸ்ட் ஆஃப் மைண்டுன்னு ஒரு புத்தகம் படிச்சேன். அது நிக்கோலஸ் டி டிர்கர்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புத்தகம். அந்த 300 பக்கம் புத்தகத்தில் 60 பக்கம் நீதி கட்சி பற்றியும் திராவிட கழகம் பற்றியும் எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு, ஏன் இந்த ஆன்டி பிராமினிசம்? நீங்க பார்த்தா நமக்கு ஜாதிகள்லாம் யாரு கொடுத்தா? வேதம் கொடுத்துதான். பின்னாடி வரேன். என்ன இடையில ஒரு மாநாடு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, வேதங்களை உருவாக்கும் வேதம், ஒற்றுமையை வலியுறுத்திய வள்ளுவர். இந்த வேதத்துக்கும் வள்ளுவருக்கும் இருக்கின்ற வேதங்கள் அப்படி பேசுறாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே பெரிய சனாதனி தமிழ்நாட்டில் யாரு? திருவள்ளுவர் தான் பெரிய சனாதனி.